தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியலெல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போவே கேட்டுக்கிறேன். மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை, நீட்டு பிரச்சனை, மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கேட்குற மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும். ஆக அதுதான் முக்கியத்துவம். ஆக அதை தான் அடிப்படையை வச்சு தான் கொடுத்துருக்கோம். அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டம் மூலமாக முன்னெடுக்கிறாங்க. எதுக்கு? பல்வேறு பிரச்சனை, மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் பதில் கிடைக்கல, அமைதியாக தான் இருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்கீங்க. கூட்டம் முறை ஒவ்வொரு முறையுமே நீங்களும் ஒவ்வொரு முறையும் இன்சென்டிவ் எடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் கூட ஒரு தொய்வடைஞ்ச மாதிரியா இருக்கு. ஏன் ஒரு சில ஒத்துமை இல்லாம இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து எல்லாம் வலியுறுத்துவீங்களா அந்த கூட்டத்துல? கூட அதிமுக போறாங்க. அதுதான் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்களும் கூட்டம் போடுறீங்க. பட் இவங்க தனித்தனியா வெளியே பேசுறாங்க. இதுல நிச்சயம் குரல் கொடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கணும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தொடர்ச்சியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்ல ஒரு மொழி போருக்கு மத்திய அரசு வித்துட்டு நீங்க நினைக்கிறீங்களா? 1960 நிச்சயமா வித்துடுது. அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.